வணக்கம். வணக்கம் ஜெய். விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை அறிவிச்சு சில வேலைகள் ஏற்கனவே தொடங்கிட்டாரு. இன்னும் ஒரு புது தகவல் இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு மாநாடு நடத்த போறாரு. இந்த மாநாடு திருச்சியில நடக்க வாய்ப்பு இருக்கு. மண்டல அளவிலான சில மாநாடுகளும், அதைத் தொடர்ந்து ஒரு 10 மாவட்டங்கள்ல பொதுக்கூட்டங்கள், 100 சட்டமன்ற தொகுதியில நடைப்பயணம். இந்த பிளான கேட்கும்போது எப்படி இருக்கு? எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? சங்கர் படத்துக்கு கதை சொன்ன மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க சொல்ற பிளான்லாம் இருக்கு பார்த்தீங்களா? சார் ஒரு 100 3000 பேர் வராங்க, 5000 பேர் வராங்க, 10,000 பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அ அடிப்படையில விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில எவ்வளோ கூட்டம் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க ஒண்ணும் இல்ல, அவருடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவ வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. தியேட்டர்லயும் எவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு. இந்த கூட்டம்லாம் யாரு? அவருடைய ரசிகர்கள் தான். இந்த கூட்டத்தில இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே அரசியல் தெரியுமா? அரசியல் தெரியுமோ இல்லையோ ஓட்டு போடுவாங்கல்ல கண்டிப்பா. ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறது விஜய்க்காக தான் ஓட்டு போடுவாங்க. முதல்ல தமிழக வெற்றிக் கழகம் அறிவிச்சதுக்கு அப்புறம், இதுவரைக்குமே வந்துட்டு விஜய் அவர்கள் என்ன அறிக்கை இதுவரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த கள்ளச்சாராயத்த விட்டுருவோம். மற்றபடி விட்டுருவோம். கட்சிக்காக ஒரு அறிக்கை என்ன விட்டுருக்காங்க. இப்போ ஒரு கட்சி கொள்கைகள்னு சில கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கும்ல. இப்ப திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு 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 கட்சி கோட்பாடுகள்னு ஒண்ணு இருக்கும். கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்துட்டு இந்த கார்ல் மார்க்ஸ் அவர்களும், ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸும் எழுதி அந்த 56 புத்தகத்த முதல்ல அந்த கையேட குடுத்து தான் படிக்கவே சொல்லுவாங்க. ஏன்னா, இதுதான் அவங்களுடைய கட்சியோட பிரின்சிபல்ஸ். இத படிக்கும்போது தான் எங்களுடைய கட்சியின் நோக்கம் இது. ஈவன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கும்போது, 100 மரத்த நட்டு, 1 மரத்த வெட்டு அப்படின்னு ஒரு கொள்கைய வந்து அவ்வளோ வச்சாங்க. அத பார்த்து சேர்ந்த கூட்டங்கள், ஏகப்பட்ட கூட்டங்கள். அதற்கப்புறம் அது நடந்த சம்பவம் வேற. ஸோ கட்சிக்குன்னு ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுவரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சு, கட்சி கொள்கைகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த என்ன அப்படின்னு இதுவரைக்கும் வகுத்துருக்காங்க. இல்ல, கட்சி பேரை வந்து பதிவு பண்றதுக்கான ப்ராசஸ்ல இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்குள்ள கொள்கை எங்க, கொள்கை எங்கன்னு கேட்டா எப்படி அது? அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? அதுதான் அவர் தெளிவுபடுத்துறாரே. தமிழ்நாட்டு அரசியல அவர் தெளிவா புரிஞ்சுகிட்டு தான் பிளவுவாத அரசியலின் பக்கம் நிக்க மாட்டேன். ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சின்னு சொல்லி தெளிவா அவருடைய பார்வைய கட்டமைக்கிறாரு. நீட் தேர்வுல அவ்வளோ அழகா தமிழ்நாட்டினுடைய பார்வைய முன்வைக்கிறாரு. ஒன்றிய அரசுன்னு துணிச்சலா பேசுறாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன தெளிவுபடுத்தணும்? நீங்க நீட் தேர்வுன்ற ஞாபகம் வருது. நீட் தேர்வுல வந்து அதே வந்து அந்த இதில நானும் போயிருந்தேன். போயிட்டு அந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் இடத்துல நானும் போயிருந்தேன். போய் உட்காரும்போது நீட் தேர்வு அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பேசும்போது, நாங்க அது ஒரு சில கேள்விகள கேட்கும்போது, சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அண்ணே, எனக்கு நீட் தேர்வு நான் படிச்சு நான் பாஸ் பண்றேன். நான் என்ட்ரன்ஸு எக்ஸாம் வைக்கிறாங்க. நான் படிச்சுறேன். நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு எனக்கு இது வருது. அதனால நான் மார்க் வாங்குறேன். நான் வந்து எனக்கு அவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டிய இடத்துல இருந்து நான் தப்பிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த நீட் எக்ஸாம் இல்ல அப்படின்னா, நான் வந்து எதுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க மார்க் வாங்கியிருக்காங்க. நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. கோட்டால ஈஸியா உள்ள போயிட போறாங்க. இப்போ அந்த கோட்டால ஈஸியா உள்ள போயிட்டாங்க அப்படின்னா, நான் படிச்சு நான் நல்ல மார்க் வாங்கி எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா, அப்ப என்னுடைய வழிய நான் எங்க போய் சொல்றது? அப்படின்னு சிலரும் கேள்வி கேட்டாங்க. இந்த நீட் தேர்வு பஞ்சாயத்த விட்டுருவோம். நீட் தேர்வு பஞ்சாயத்து இதுவரைக்குமே வந்து அந்த நீட்ல வந்து ஒரு தெளிவே இல்ல. நம்ம அந்த தெளிவு இல்லாத ஒரு விஷயத்துல நம்ம விஜய்க்குள்ள உள்ள வரும். விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, மாநாடு ஆரம்பிக்கிறாரு, எல்லாமே கரெக்ட்டு. ஆனா விஜயும், விஜயகாந்தும் ஒன்றா? திரைப்படத்துல எல்லாருமே விஜய் அவர்களே சொன்ன ஒரு விஷயம், விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னுடைய அண்ணன், ரஜினியோடைய ரசிகன் நான் அப்படின்னு சொல்லி தான் அவர் உள்ள வந்தார். இன்னைக்கு அவரு இவ்வளோ பெரிய இடத்துல அவர் இருக்காரு அப்படின்னா, அதுக்கு வந்து ஆரம்ப புள்ளிக்கு விஜயகாந்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். யாருனாலயுமே மறுக்க முடியாது. விஜயகாந்த் உள்ள வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் அரசியல் ஆசையில உள்ள வரல. அவர் அடிப்படையில நல்லது செஞ்சாரு. தன்னுடைய பாமர தொண்டனுக்கும் போய் நிக்கிறாரு. அவர் போய் நிக்கிறாரு. அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு விஷயத்த செய்றாரு. அவர் எல்லா இடத்துலயும் போய் நின்னு பேசுறாரு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குறாரு. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படிங்கிற மறைமுகமா அவர் போறாரு. சில படங்கள்லாம் வெளியில வருது. எல்லாமே ரைட்டு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. விஜயகாந்த் அவர்களுக்கும் வராத கூட்டமா என்ன? அவ்வளவு கூட்டமும் வந்துச்சு. அந்த கூட்டமுமே வந்து ஒரு ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு, இடத்துல போய் பேசுறாரு அப்படின்னா, அவ்வளவு கூட்டங்கள் வரும். அந்த கூட்டத்த எல்லாத்தையுமே அவர் சிரிச்சு, சமாளிச்சு, பேசிட்டு, வணக்கம் சொல்லிட்டு தான் அவர் வருவாரு. யாரா இருந்தாலும் சாப்பிட்டு போங்கன்ற ஒரு வார்த்தைய சொல்லிட்டு தான் வருவாரு. முதல்ல ஒரு பப்ளிக் ஃபிகரா ஒருத்தர் உள்ள வரணும் அப்படின்னா, பப்ளிக்கோட இன்டராக்ஷன் வேணும் சார். விஜய் அவர்கள் வந்து எங்க இன்டராக்ட் பண்ணியிருக்காரு? அதுதானே இப்ப சொல்றாரு. 100 தொகுதிகளுக்கு நடந்து போறாருன்னா, இவ்ளோ பெரிய ஸ்டார் ரோட்ல இறங்கி நடந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுவரையும் அவர் நடிகர் சார். நடிகரா இருக்கும்போது படம் நடிக்கிறாரு, ஆடியோ லான்ச்ல பேசுறாரு, ரசிகர்களுக்கு நல்ல விஷயங்கள சொல்றாரு, முடிஞ்ச அளவுக்கு உதவிகள பண்றாரு. நீங்க இப்பவே வந்து மக்கள சந்திக்கல, கேட்கல, பண்ணல அப்படின்னா, கேரளா பார்த்தீங்கல்ல எவ்வளோ கூட்டம்னு. சார் கேரளாவுக்கு வரட்டும், எல்லாத்துக்குமே கூட்டம் வரட்டும் சார்.
முதல்ல வந்து அடிப்படையில் மக்கள் கிட்ட இருந்து எப்போ இருந்து அவர் பேச ஆரம்பிச்சார், எப்போ இருந்து அவர் அரசியலுக்கு வர ஆரம்பிக்கிறார். முதல்ல அவரோட அரசியல் ஸ்டான்ஸ் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு பக்கம் அவர் பேரில் கட்சி ஆரம்பிக்கும் போது எனக்கு அரசியலுக்கு இல்லை, அப்பா சொல்றதுல தப்பு இல்லை, அப்படி யாராவது கட்சிக்காரங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா வந்து அது வந்து கட்சியிலிருந்து இது ரசிகர் மன்றத்தில் யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது தப்பு அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தினாரு. ஆமா, இவருக்கு ஒரு கொள்கை இருக்கும், இவருடைய விஷன் இருக்கும், இவர் கட்சி ஆரம்பிக்கிறது வேற. இவரோட பேரை பயன்படுத்துறதுக்கு இன்னொருத்தருக்கு எப்படி உரிமை? அவங்க அப்பாவாக இருந்தாலும் கூட சட்டப்படி 2 பேரும் வேற வேற தானே. சொத்து இவர் பேர்ல இருக்குன்னா அது இவருக்கு தான், அவர் பேர்ல இருக்குன்னா அவருக்கு தான். அந்த மாதிரி இவர் சம்பாதிச்ச புகழ் பேர் இது. முதல்ல அந்த ஸ்டான்ஸ்ல கிளியர் ஆயிருந்திருக்கலாம்ல. அதை ஏன் வந்து அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு எங்கேயும் சொல்லலையே. அரசியலுக்கு வரமாட்டேன்னு இப்பவுமே வந்து அவர் 2026 தான் சொல்லியிருக்காரு. ஆனா 2026 வரது எதுக்கு இப்ப இருந்தே வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் தான் நான் கேட்கிறேன். இல்ல, கட்சி நீங்க 26 எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க, நாளைக்கு எலெக்ஷன் இன்னைக்கு கட்சி தொடங்க முடியும்? 2 வருஷம் முன்னாடி கட்சி தொடங்கி மக்களை சந்திக்கணும். ஆமா சார். இல்லனா நீங்களே என்ன கேட்பீங்க? சார் நான் இப்போ ஏங்க நீங்க சொல்றேன் கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு எலெக்ஷனுக்கு வராருன்னு கேட்க மாட்டீங்களா? சார், நான் இப்பவும் சொல்றேன், கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, தப்பு கிடையாது. கட்சி ஆரம்பிச்சதுல நல்ல விஷயம் தான். கட்சி ஆரம்பிச்சுட்டு எதுக்கு இந்த கோட் படத்தை பத்தி பேசுறோம்? முதல்ல வந்து கட்சி ஆரம்பிச்சார்ல, ஒரு பக்கம் கோட் படம் 10 பாட்டு போகட்டும். அவர் 2 படம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அது வந்து நல்ல விஷயம், அது பண்ணட்டும். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன எப்போ ஆரம்பிக்க போறாரு? இப்போ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கல்வி விருது வழங்கக்கூடிய விழாவை 2வது ஆண்டா நடத்தியிருக்காரு. அது இல்லாம மாணவர்களுக்கு இந்த பயிலகம் நடத்துறாரு, நூலகம் திறந்திருக்காரு, விழியகம், ரத்த தான முகாம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாரு. ஒரு ரசிகர் மன்றமா என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அரசியல் கட்சியா பரிணமிக்கும் போது அதற்கான மாற்றங்கள் நடந்திருக்கும் போதுனே வரும். நீங்க இது எல்லா அரசியல் தலைவர்களும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அங்கங்கே பண்ற விஷயங்கள் தான். விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பா பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கல்வி விருது வழங்கும் விழா. கல்வி விருது வழங்கும் விழாவுக்குள்ள வரேன் நான். கல்வி விருது வழங்கும் விழாவில் வந்து விஜய் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள். இப்போ 5000 அதே மாதிரி ஒரு 1000 மாணவர்கள் அப்படிங்கும்போது ஒரு 50 லட்சம். ஒட்டுமொத்த செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 2 கோடினே வச்சுக்குவோம். விஜய் அவர்களுடைய இன்றைய காலகட்டத்தில் அவருடைய சம்பளம் எவ்வளவு? 200 கோடி. 200 கோடியில் 2 கோடி ரூபாய் வந்து அவர் செலவு பண்ணுறாரு. இந்த 200 கோடி ரூபாயை அவர் செலவு பண்ணி அவர் வந்து இதில் எப்படி அந்த வாக்கு வங்கியை எடுக்கிறாரு அப்படின்னா, 1000 மாணவர்கள் 1000 மாணவர்கள்னு வரும்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் முதல் தலைமுறை வாக்காளர்கள். அவங்க 1000 மாணவர்கள் மட்டும் கிடையாது. அந்த 1000 மாணவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் இன்றைய காலகட்டங்களில் வந்து ஒரு குடும்பத்துக்கு மொத்தமாக சேர்த்து 4 உறுப்பினர்கள். 4 உறுப்பினர்களை 2 உறுப்பினர்கள் கவுண்ட் பண்ணாலுமே கொஞ்சம் மொத்தம் 3 உறுப்பினர்கள். 3 உறுப்பினர்களும் கவுண்ட் பண்ணும்போது அதோடைய வாக்கு வங்கி விகிதம் அதிகமாகுது. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த இடத்துல வந்து வெறும் 2 கோடி ரூபாயில் வந்து இவ்வளோ ஒரு விஷயத்த பண்ண முடியும். அதே மாதிரி வந்து அவர் நல்ல விஷயமா ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாரு. ஆனால் இந்த கூட்டங்கள் எல்லாமே எப்பன்னா அவங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் புரிய வரும்போது, அரசியலுக்குள்ள வேற ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு புரியும் போது இவங்களாம் இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இல்ல, அவர் வந்து உதவி பண்றாரு. அத உடனே நீங்க வந்து எலெக்ஷனுக்காக பண்றாரு, ஓட்டு போடுறதுக்காக பண்றாருன்னா எப்படி அது நியாயமா இருக்கும்? இந்த 1000 பேர் ஓட்டு போட்டு தானே அவர் ஆட்சிக்கு வந்துட போறாரு. ஒரு நல்ல விஷயம் பண்றாரு. அதுல ஒரு அந்த மாதிரியான நோக்கம் கூட இருக்கட்டுமே. மக்கள் பார்த்து வேணுமா வேணாமான்னு தான் முடிவு பண்ண போறாங்க. இப்போ கேபிஒய் பாலா உதவி பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கே அவர் எலெக்ஷன் நின்னா முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? நீங்க கேட்குறீங்களே, விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நல்லது தான் பண்ணாரு. நம்ம என்ன பண்ணோம்? இது வரைக்குமே வந்து என்ன சார் பண்ணோம்? விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியோ, தேமுதிகன்ற கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியோ, அந்த கட்சியில மதுரை மாநாட்டில நடந்த கூட்டத்தில அவர் ஆரம்பிச்ச கூட்டத்தையும் தாண்டி பொதுமக்களும் அவ்வளவு பேர் இருந்தாங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னு மக்களுமே நம்புனாங்க. மக்கள் நம்புனாங்க. அதே மாதிரி அவர் எங்கேயுமே வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாம தனியா நின்னு 8% வாக்கு வங்கியும் பெற்றாரு. அவர் எம்எல்ஏவும் ஆனாரு. அவர் ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு சொன்ன இதே நம்ம கூட்டம், அதுக்கப்புறம் வந்து சில அரசியல் பின்னடைவு அது இதுன்னு நிறைய காழ்ப்புணர்ச்சிக்கு அதுன்னு சொல்லிட்டு, இதே மக்களுடைய மனநிலை மாறுச்சுல்ல. அதுக்கப்புறம் வந்து அதிமுகல எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது நாக்க துருத்தி அவர் பேசின விஷயத்த வந்து எல்லாத்தையும் நம்ம ட்ரோல் ஆக்கணும்ல. அவ்வளோ பெரிய தலைவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு விஷயத்த, அப்படிப்பட்ட ஒரு தலைவரே நம்ம கடைசியில் ட்ரோல் ஆகணும். அவர் இறந்ததுக்கப்புறம் விஜயகாந்த் மட்டும் இருந்திருந்தாருன்னா சிஎம் ஆயிருந்திருப்பாரு, இந்த நாட்டை மாற்றி இருந்திருப்பாரு அப்படின்னு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பேசுகிறோம் இல்லையா? அவர் இருக்கும்போது எவ்வளவோ பண்ணியிருந்திருக்கலாம்ல, எவ்வளவோ கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருந்துருக்கலாமா? அப்பெல்லாம் கொடுக்கல. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இருந்துச்சு. அப்போது இதெல்லாம் வந்து நான் என்ன குறை சொல்ல மாட்டேன். இதெல்லாமே மக்களோட மனநிலை மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஒரே மனநிலை அப்படியே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஒரு விஜயகாந்த் ஒரு ரசிகர்கள் அப்படின்னு வராங்க, பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வந்து அரசியலில் வந்து பின்னாடி இருந்து அரசியல்வாதியா இன்னும் முழுசா ஆகல. ஆகாத வரைக்கும் அவரை ரசிப்பாங்க. அவர் உள்ள வரும்போது வந்து ரசிப்பாங்களா, ரசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது அவருடைய நடவடிக்கையை பொறுத்து தான் இருக்கு. முதல்ல விஜய் அவர்கள் பேசட்டும் சார். இப்போ நீட்ல வந்து 2 நிமிஷம் பேசுறாரு. விஜய் அவர்கள் பொதுவாகவே வந்து சினிமாவிலையுமே வந்து அவர் அதிகமாக பேசக்கூடிய ஆள் கிடையாது. அவருடைய அந்த க்ளோஸ்டு சர்க்கிள் கிட்ட மட்டும்தான் அவர் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரு கூடயும் அவர் வந்து அப்படி நெருங்கி க்ளோஸ்டாக பழகுற ஆள் கிடையாது.
ஆனால் அவர் ரொம்ப ஜாலியான அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவர் வந்து இந்த அரசியலுக்கு வந்து அரசியல் அப்படின்னு உள்ள வரும்போது வந்து குறைந்தபட்சம் அப்படிங்கிற அந்த பேச்சாற்றல்ங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? நம்ம வந்து கலைஞர் கருணாநிதி மாரி அடுக்கடுக்கான வசனத்திலயும் பேச வேண்டாம். வைகோ மாதிரியான வசனங்கள்லயும் நம்ம பேச வேண்டாம். எம்ஜிஆர் மாதிரி மக்கள அட்ராக்ட் பண்ற மாதிரியாவது பேசலாம் இல்லையா? இதுவரையும் பேசியிருக்காரு. அவரு இப்ப ஆடியோ லான்ச்ல பேசுறதா இருக்கட்டும், இல்ல இப்போ அரசியல்வாதியா மாறுனதுக்கு அப்புறம் பேசுறதா இருக்கட்டும், அதுல என்ன அது குறை அது இருக்கு? எல்லாமே நிகழ்வுக்காக பேசுறத மட்டும் வேண்டாம் சார். கொஞ்சம் வெளியிலயும் வரட்டுமே. இல்ல நீங்க அப்படி சொன்னா என்னன்னா, இப்ப நம்ம அவர் பேசிட்டு நீங்க சொன்னா ஓகே. இன்னும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் அரசியலே பேசலன்னு சொல்றீங்க. ஆமா. அதுக்குள்ளேயே அவர ஏன் குறைச்சு மதிப்பிடுறீங்க? அவர் இப்ப நீட் தேர்வ பத்தி அவ்வளவு அழகா பேசுறாரு. பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், கண்கரண்ட் லிஸ்ட், எப்போ வந்து இத ஸ்டேட் லிஸ்ட், மாத்துனாங்க, சென்ட்ரல் லிஸ்ட், 1975 கண்ட்ரோல் இது லிஸ்ட். எல்லாத்தையுமே உட்கார்ந்து ஒரு நடிகர் இந்த அளவு ஒர்க் பண்ணியாவது பேசுறாரு இல்லையா? இதெல்லாம் அதெல்லாம் இப்ப நீங்க சொன்ன மாரி 200 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம். ஆ. இப்போ இதெல்லாம் வேணான்னு விட்டாலும், இன்னும் ஒரு 5 வருஷமோ, 10 வருஷமோ இதே லெவல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துல அவர் இருக்க தான் போறாரு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மனுஷன் வராருன்னா, வரட்டுமே. நீங்க விஜயகாந்துக்கு சொல்றீங்கல்ல. விஜயகாந்த் வந்தாரு, மக்கள் ஆதரிக்கல அப்படின்னா, இன்னைக்கு இந்த மனுஷன் வராரு. வந்து செய்யட்டும் சார். செஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரியா இல்லையான்னு. அதத்தான் நானும் சொல்ல வரேன். இவரு இப்ப கட்சி மாநாடு இவரு ஆரம்பிக்க போறாரு, அது பண்ண போறாரு, இவ்வளவு பண்ண போறாரு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு கூட்டம் வரும். ஆனா அடுத்தடுத்து கூட்டம் வருமா அப்படிங்கிறது தான் அது கேள்விக்குறி. அவருடைய செயல்பாடுகள பொறுத்து தான் அது இருக்கு. கண்டிப்பா வந்து அவருடைய செயல்பாடுகள் தான் இருக்கு. ஆனா வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு முன்னெடுக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பார்வையில பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரசியலுக்கு பத்தாது. அவருடைய இந்த நடவடிக்கைகளும், இந்த செயல்பாடுகளும் அரசியலுக்கு பத்தவே என்ன பத்தாது. பண்ணணும்னு சொல்றீங்க? சார் இங்க வெறும் கள்ளச்சாராயம் மட்டும் இன்னைக்கு ஒரு செய்தி வருது சார். நாளைக்கு அந்த செய்திய மறந்து இன்னொரு செய்தி வருது சார். நாள கழிச்சு மறந்து இன்னொரு செய்தி வருது சார். ஒரு நியூஸ் பேப்பர தொறந்தோம் அப்படின்னா, 1008 பிரச்சனைகள் வருது. இந்த 1008 பிரச்சனைகளுக்குமா வந்து அவரு வந்து தீர்வு சொல்ல வேண்டாம். குரல் கொடுக்கலாம்ல. மக்களின் குரலா வந்து நிக்கலாம்ல. இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. இப்போ 200 கோடி ரூபாய் அவர் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு பண்ணார் இல்லையா? அந்த செலவு பண்ணதுல எல்லாருக்குமே வந்து தொகுதி வாரியா ஒரு 3 மாணவர்கள வந்துட்டு டாப் 3 அப்படிங்கிறத எடுத்தார் இல்லையா? அந்த 3 மாணவர்களும் பெரும்பாலும் நாங்க வந்து அங்க போய் கேட்கும்போது பாதி பேர் வந்து என்னன்னா, பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்க. கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வருவோம். அகரம் ஃபவுண்டேஷன்ல வந்து எப்பவுமே வந்து அடிப்படை கல்வி குடுக்குறது கூட வசதி இல்லாத ஏழை மாணவர்கள் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு, அவங்க யார் விண்ணப்பம் போட்டிருக்காங்களோ, அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி, அவங்கள படிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்கள வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய ஆளா உயர்த்துறதுக்கு முயற்சி பண்றது அகரம் ஃபவுண்டேஷன். இப்போ ஒருத்தவங்க படிச்சு டாப்ல வசதி இருந்துச்சு படிக்க வச்சாங்க, டாப்ல வந்துட்டாங்க. சிலருக்கு வசதி இல்ல. சிலருக்கு வந்து 30 கிலோமீட்டர்லாம் வந்து வால்பாறை பக்கம்லாம் 30 கிலோமீட்டர்ல நடந்து போயிட்டு படிச்சுட்டு வர குழந்தைகள்லாம் இருக்கத்தான் செய்றாங்க. ஸோ அந்த வசதி வாய்ப்புகளும் ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? இப்ப இந்த மாதிரியான குழந்தைகள ஏன் விஜய் அவர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க? அதானே முதல் கேள்வி. நீங்க படிப்பு இல்லையே அப்போ வச்சவங்களுக்கு நீங்க தனியார் பள்ளி மாணவர்கள் அங்க வந்தாருன்னு சொல்றீங்க. இப்ப நாங்குநேரியில ஒரு ஜாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவன் அங்க உட்கார வைக்கப்படுறாரு. விஜய் அவர் பக்கத்துல உட்காராரு. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். ஒரு சார் திருநங்கை பெண் வந்து அவங்க இன்னைக்கு தேர்ச்சி பெறுறாங்க. அவங்க பக்கத்துல விஜய் உட்கார்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமூகத்துக்கும் இல்ல ஒரு ஜாதிய வன்கொடுமை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்தன் அதிலிருந்து மீண்டு வந்து படிச்சு இன்னைக்கு தேர்ச்சி பெறான் அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன் இல்லையா அது? இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவங்கள வாழ்த்துறதுங்கிறது எல்லாமே மாறிடாது ஒரே நாள்ல. ஆனா அது ஒரு சின்ன ஒரு மாற்றத்துக்கான விதையா இருக்காதா? இது இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் எம்ஜிஆர் பண்ணிட்டாரு சார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு கட்சி மீட்டிங் அப்படின்னு வரும்போது, 10 மணிக்கு கட்சி மீட்டிங் அப்படின்னு வரும்போது வந்து, அவர் வரும்போது எப்படி வருவாரோ, இத நாங்க எங்க முன்னோர்கள் சொல்லி எனக்கு கேள்விப்பட்ட ஒரு விஷயம். கட்சி மீட்டிங் 10 மணிக்கு அப்படின்னு வரும்போது, அவர் 10 மணிக்கு வரமாட்டாராம். 12:30க்கு தான் அந்த கட்சி மீட்டிங் வரும். அதுக்கப்புறம் தான் நெறைய பேர் வந்து அரசியல் தலைவர்கள்லாம் அந்த கட்சி மீட்டிங் ஸ்ட்ராட்டஜியே மாத்துனாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா காமராஜர் காலத்துல 10 மணின்னா 10 மணிக்கு நடக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இவரு வரும்போது அந்த 10 மணிக்கு 12:30க்கு வருவாராம். 1 மணிக்கு வருவாராம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போற வழிகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த விவசாய மக்கள் யாராவது மக்கள வந்து ஐயா, ஐயான்னு கும்பிடும்போது இறங்கி நின்னு, பேசி அவங்களோட நின்னு ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து, அவரு எப்பவுமே ஒரு பெட்டி வச்சிருப்பாரு. அந்த பெட்டியில ஏதோ காசு வச்சிருப்பாரு. இருக்கிற காச ஏதாவது அவங்களால முடிஞ்சத குடுத்துட்டு, அவரு அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்து பேசும்போது, அந்த மக்கள் எல்லாருமே வந்து உள்ள வருவாங்க. அது வந்து ஒரு வசியம். அது வந்து ஒரு கலைஞனுக்கு உண்டான ஒரு வசியம். இப்போ இவர் வந்து இங்க வந்து உட்கார்றதும் சரி, இது எல்லாமே சரி, எல்லாமே வந்து என் பார்வையில என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வசியம். அவர் வந்து அட்ராக்ட் பண்ணணும். சில விஷயங்கள அட்ராக்ட் பண்ணணும். இங்க போய் உட்காரும்போது என்கிட்ட உட்காரும்போது, ஆ சமநிலைத்தன்மை அப்படிங்கிற அவர வந்து தப்பானவர நான் சொல்ல வரல. அவரோட பெர்சனல நான் டேமேஜ் பண்ண விரும்பல. அவருடைய அரசியல் முன்னெடுப்புக்கு இது தேவைப்படுது. ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா, அந்த அரசியல் முன்னெடுப்புக்கு ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு பாசிட்டிவிட்டி தேவைப்படுது. அந்த பாசிட்டிவிட்டி எங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்.
எடுத்த உடனேலாம் வந்து நான் போய் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எடுத்த உடனேலாம் அப்படியே போய் இறங்கி பண்ணவும் முடியாது. நான் இப்பவும் சொல்கிறேன், அவர் பத்தலை. அவர் விஜயோடைய முன்னெடுப்புகள் பத்தலைன்னு தான் சொல்ல வரேன். இப்படி பண்ணுற இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அது ஒரு பாப்புலாரிட்டி தேவைப்படுது. அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி தேவைப்படுது. முதல் தலைமுறையை, அதாவது இந்த 5ல் விளையாது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி முதல் தலைமுறை வாக்காளர்களை நம்ம வளைச்சு போட்டால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படியா தான் நான் பார்க்குறேன் இது. விஜய் அவர்கள் வளர்ந்த காலகட்டங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு படமாக வந்து ஃப்ளாப்பு. ஸோ அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட அவங்க அப்பா சொன்னது 90 லட்சம் வரை எல்லாமே லாஸ். அப்போ வந்து அவருக்கு ஒரு ஹிட் கட்டாயம் தேவைப்படும் போது செந்தூர பாண்டி படத்தில் விஜயகாந்த் அவர்கள் கூட நடிக்கிறாங்க. அவர் நடிக்கிறாரு, அந்த படம் ஹிட் ஆகுது, பேலன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் ஹிட் கிடையாது. அப்படியே போய்கிட்டே இருக்குது. டக்குன்னு வந்து விக்ரமன் அப்போ பீக்கில் வந்து படம் எடுக்கிறார், எல்லாமே ஹிட்டு. விஜய் வச்சு பூவே உனக்கு எடுக்கிறார், ஹிட்டு. அவருடைய கெரியரில் ஃபஸ்ட்டு ஹிட்டு. அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து வளர்ந்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நடிப்பில் ஆசை வந்த ஒரு மனிதர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை செதுக்கிக்கிட்டார். ஒரு நடிப்புக்காக 25 வருட அந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அவரை செதுக்கிக்கிட்டார் நடிப்புக்காக. ஒரு தோல்வி ஏரியாவில் இருந்து இவ்வளோதான் ஒரு பெரிய இயக்குனரோட பையனாக இருந்தாலுமே, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை செதுக்குனார். செதுக்கி அதுக்கப்புறம் பூவோட ஒரு ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து என்ன படத்தை சூஸ் பண்ணுறது, என்ன படத்தில் வந்து அப்பாவின் பிடியிலிருந்து எப்படி வெளியில் வந்து நம்ம கதை கேட்டு அந்த கதையை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, ஒரு கட்டத்தில் அதையும் உடைச்சார். எல்லாத்தையும் உடைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வந்தார். ஸோ என்னுடைய பார்வையில் இப்போ இவர் பண்ணுற அரசியல் ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். இவர் இது இப்போ பண்ணுறது, நீங்கள் உட்காந்து அவர்கிட்ட அங்கே எடுத்து பண்ணுறது இருக்கட்டும், இது பண்ணட்டும். இப்போது இவ்வளோ பேசுகிறீங்க இல்லையா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இந்த கிணற்றுல வந்து மழை தள்ளி இது பண்ணியிருந்தாங்களே, அன்றைக்கி குரல் கொடுத்துருந்துருக்கலாமே சார். அன்றைக்கி ஏன் சார் குரல் கொடுக்கல? வேங்கவேல் சொல்கிறீங்க? வேங்கவேலில் ஏன் அன்றைக்கி வந்து குரல் கொடுக்கலாம்ல? ஏன் குரல் கொடுக்கல? இது மாதிரி இந்த பிரச்சனை இங்கே சாதிய கொடுமை இங்கே ஒன்று மட்டும் தான் நடந்திருக்கா? ஒரு அரசியல் தலைவர்னு வர்றாரு, இப்போ பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தாங்க. சும்மா போய் பார்த்துருக்கலாமே. பெருசாக நாங்கள் கேட்கலையே, சும்மா போய் பார்த்துருக்கலாம்ல. அரசியலுக்குள்ளே உள்ள வர ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு அரசியல் கட்சி ரீதியாக, கொள்கை ரீதியாக அது வேற. சபை மரியாதைன்னு ஒன்று இருக்குது. கொள்கை ரீதியாக ஒரு ஒரு இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு. இப்போது அது போயிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி ஒரு இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு. அந்த நிகழ்வுக்கு தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரியப்படுத்துறாரு. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு கட்சி தான் விஜயகாந்த் அவர்கள் இறக்கும்போது இராணுவ அரசு மரியாதையோடைய அடக்கம் செய்கிறாங்க. அடக்கம் செய்யும்போது ஒரு சிஎம் அவர்கள் அவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவர் இருந்தார். கட்சிகள், கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே வேறையாக இருக்கட்டும். ஆனால் ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறாங்க, ஒரு அரசியல் தலைவர் இங்கே போகிறாங்க அப்படின்றபோது அந்த இடத்துல அவர் நிற்கிறாரு அப்படின்னா அதுதான் சபை மரியாதை. ஸோ இது அவர் மட்டும் இல்லை, மற்ற கட்சியினரும் அங்கே இருந்தாங்க, எல்லாருமே தான் இருந்தாங்க. அது ஒரு மரியாதை. இப்போ இங்கே வந்து ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற இடத்துல வந்து விஜய் அவர்கள் ஏன் வரல? அவர் வந்திருந்துருக்கணும்ல. அவருக்கு ஈவனை எங்கேயே இருந்துட்டு போட்டோம் சார். இந்த விஜயகாந்த் அவர்கள் இறந்த அன்றைக்கி நைட்டு வராரு. அதுக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒரு உச்சபட்ச நடிகர் வந்து இருக்கும்போது வந்து அவர் இங்கே வரவே இல்லை, இன்றைக்கி அவர் எங்கே போனார், கட்சி ஆரம்பிச்சார், எங்கே போனார், வரவே இல்லை அப்படின்னு அவ்வளோ பேசும்போது நைட்டு வந்தார். வந்தார்ல, ஷூட்டிங் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தார், வந்து பார்த்துட்டார் இல்லையா? இங்கே ஏன் வரல? வந்துருந்துருக்கணும்ல. நீங்கள் அரசியலுக்கும் உள்ளே வரீங்க, முன்னெடுப்பாக உள்ளே வரீங்க. நீங்கள் இங்கே போய் பேசுகிறீங்க, வேங்கவேலை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து இங்கே அறிக்கை கொடுக்குறீங்க. இல்லை, இது எல்லாமே நீங்கள் செலக்டிவாக அங்கங்கே ஒன்று எடுத்து கேட்குறீங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கினது இந்த வருஷம் பிப்ரவரி மாதம். வேங்கவேல் நடந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சார், அவர் அப்போ இருந்தே அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு, கொள்கைகளை அறிவித்த பிறகு இந்த விஷயத்தில் இதில் என்ன பேசுகிறாரு, இதில் என்ன பேசலைன்னு கேட்கணும். கேட்கல, அப்போ அவர் பேசலைன்னா தப்பு. இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருக்கும் போதே, இப்போ இல்லை, அவர் அரசியலுக்கு வரேன்னு அறிவிக்காத இடத்துலையே, இவ்வளவு உயரத்துக்கு வராத நேரத்திலேயே, நீட் தேர்வு நேரத்தில் அனிதா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னார். ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு அங்கே போய் நின்னார். ஈழத்தமிழர்களுக்காக பேசியிருக்காரு. ஜல்லிக்கட்டுக்கு நேரடியாக வந்தவர். அந்த நேரத்தில் மற்ற நடிகர்கள் எல்லாம் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இவர் துணிச்சலாக வெளியில் வந்தவர் தான். அப்படி வந்தவர் தான் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்னொரு அரசியலுக்கு வரவே இல்லை. கேமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஏன் அதை பண்ணலை, இதை பண்ணலை, அங்கே ஏன் போகல, எங்கே ஏன் போகலன்னு என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனால் அவர் இடத்துல இருந்து அதை செய்யும் போது அவர் செய்யலைன்னா அப்போ கேட்குறது சரியாக இருக்குமே தவிர இப்போவே கேட்குறது சரியாக இருக்குமா? இப்போது ஒருத்தவருங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து எப்படி சொல்கிறது, ரஜினி அவர்கள் வந்து வரதுக்கு சிஸ்டம் சரியில்லை, நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு உள்ளே வராரு. இங்கே நாங்கள் பிளவுபட்ட அரசியல்னு எதை சொல்ல வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? இப்போது ஒரு சாமானியனா நான் வந்து எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட நான் இப்போ முன்னாடி சொல்லலைன்னா இவரை எப்போ வந்து அதை சொல்கிறது? அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் எல்லா இடத்துலையுமே வந்து மாநாடு நடத்துறது எல்லாமே பண்ணுறாரு, எல்லாருமே வராங்க, பேசுகிறாங்க, கரெக்டு.
பட் அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லையா? இந்த அரசியல் சதுரங்கத்துல வந்து ஒருத்தவங்க ஒண்ணு பேசுவாங்க, இன்னொருத்தவங்க ஒண்ணு பேசுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு என்னோட பிரச்சனைய பத்தி பேசுறது வந்து கேட்க முடியாம போயிடும் இல்லையா? இப்ப நான் அத தானே ஃபர்ஸ்ட் கேட்க முடியும். நிச்சயமா நீங்க சொன்ன மாரி பார்க்கலாம். ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்ததுக்கு சார் அப்புறம் நம்ம இன்னொரு மறுபடியும் ஒரு விஷயம் நான் முறை ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கட்சி கொள்கைகள் அப்படிங்கிறது வந்து இப்ப பாதி பேருக்கு வந்து கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்காப்பா அப்படின்னு கேட்கிற மக்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. உங்களுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கட்சி கொள்கை இன்னைக்கு எந்த கட்சியும் எடுத்துக்கோங்க. உங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண கடைநிலை தொண்டனை கேளுங்க. கட்சி கொள்கை என்னன்னு கேளுங்க. அவருக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. தெரியுதுல்ல. ஸோ விஜயோடைய நானே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவருடைய கட்சி கொள்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அறிவிக்கிட்டோம். நம்ம கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு முறை உட்கார்ந்து டீட்டெயிலா பேசலாம்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி.